இமேஜ் ஒன்று எடுத்து உள்ள வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு எஃபெக்டில் போயிட்டு பிட்மேப்பில் போயிட்டு ட்ரேஸில் சும்மா ஏதோ ஒரு ட்ரேஸ் கொடுத்துப்போம். இப்போ நமக்கு வந்து இதில் கலரை பிரித்ததுக்கப்புறமா கலர் வந்து குரூப் ஆகிறதுக்கு இதை ஆக்டிவேட் பண்ணால் போதும். ஆனால் நமக்கு வந்து இங்கே கலரில் போய் பார்த்தோன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 9 கலர்ஸ் இருக்குது. அப்போ இந்த கலர் தனி குரூப்பு, இந்த கலர் தனி குரூப்பு, இந்த கலர் தனி குரூப்புன்னு ஆகும். அப்போ நமக்கு எவ்வளோ கலர்ஸ் வேணுமோ அதை முதல்ல இங்கே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ 4 கலர்ஸ், இந்த 4 கலருமே ஒரே குரூப். அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்க ரெட்டு, இங்கே இருக்க ரெட்டு, இங்கே இருக்க ரெட்டு ஒரே ரெட்டு. இதுக்கு முன்னாடி என்னென்னா டார்க் ரெட்டாக இருந்தது, இது லைட் ரெட்டாக இருந்திருக்கும். ஸோ அதனாலேயே நமக்கு நிறையா கலர்ஸ் காட்டிடுச்சு. ஸோ இப்போ அந்த 4 கலரையும் நம்ம வந்து குரூப் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா இது ஆக்டிவேட் பண்ணிட்டு குரூப் பை கலர்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தோன்னா குரூப் ஆகிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் ஆல்னு கொடுத்தா எல்லா கலரும் தனித்தனியாக அன்குரூப் ஆகிடும். வெறும் இந்த குரூப் ஃபீச்சர்ஸை மட்டும் யூஸ் பண்ணால் நமக்கு இந்த கலர்ஸ் தனியாக செப்பரேட்டாக, ரெட்டு கலர் தனியாக, எல்லோ கலர் தனியாக, பிளாக் கலர் தனியாக அண்ட் ஒயிட் கலர் தனியாக வந்துடுச்சு. ஸோ டோட்டல் பிளாக்கு, டோட்டல் ரெட்டு, டோட்டல் எல்லோ, இது அந்த இமேஜ், ஒரிஜினல் இமேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்.